ஏற்கனவே குரு 11ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய யோகம். ஆனால் இந்த மாதம் முழுவதும் என்ன நடக்கும்? கொஞ்சம் செலவுகள் ஓவராக இருக்கும். 7ஆம் இடத்தை உச்சகுரு பார்க்கிறார். நினைத்தவரையே திருமணம் அடையக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்கார பெண்களுக்கு இப்போது கண்டிப்பாக அமைகிறது. சொத்து சேர்க்கை ஏற்படும். வீடு வாங்குறது, காடு வாங்குறது, நிலம் வாங்குறது, ஏதாவது கட்டுவதற்கான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள், எதையும் சாதிக்கக்கூடிய திறமைகள் கண்டிப்பாக இப்போது உண்டு. எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவாங்க. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது இதோ ஆவணி மாதம் பிறக்கப் போகிறது. ஆவணி பிறந்த ஆடி போய் ஆவணி வந்தாலே எல்லாம் நல்லதாக நடக்குன்றது ஒரு மிகப்பெரிய எளிய மக்கள் கிராமப்புறங்களில் டக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை. அதுவும் ஆவணி மாதம் மங்களகரமான மாதம் வேறு. ஒரு நிச்சயார்த்தம் வைக்கிறதுக்கு, ஒரு திருமணம் வைக்கிறதுக்கு, இந்த வருடத்தின் ஏன்னா இந்த மங்களகரமான மாதம்னு எதை சொல்கிறோம், ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒளி தரக்கூடிய சூரியன் ஆவணி மாதத்தில் ஆட்சி என்கின்ற ஒரு நல்ல நிலையை அடைகின்ற காரணத்தினால், பூமி ஒரு நல்ல விதமான ஒளி அமைப்பை பெறுகின்ற காரணத்தினால், இந்த ஆவணி மாதம் மங்களகரமான அத்தனை நிகழ்வுகளுக்கும் பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய மாதமாக இப்போது அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய ஒரு இது வரைக்குமே தாமதமான திருமண அமைப்புகள் கண்டிப்பாக ஆவணி மாதத்தில் தான் நடக்கும். ஏதாவது ஒரு நிச்சயார்த்தம் வைப்போம், திருமணமே வைப்போம், இந்த மாதிரியான அமைப்புகள் உண்டுங்க. ஆவணி மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா சூரியன் ஆட்சியாக இருப்பார். இந்த மாதாந்திர கிரகங்களை நான் ரெட்ரோ ஆன்மீகம் சேனலில் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். மாதாந்திர பலன்கள் என்பது அந்த வருடாந்திர கோள்கள் அல்லாமல் செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 4 கிரகங்களுடைய இயக்கங்களை வைத்து சொல்லப்படுகின்ற ஒன்று. சூரியன் இந்த மாதம் முழுவதும் சிம்மத்தில் ஆட்சியாக இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினையான அமைப்பு. சூரியனை யோகர்களாக கொண்டவர்கள் இந்த மாதம் முழுவதுமே ஒரு செழிப்பான ஒரு பொருளாதார முன்னேற்றம். போன மாதம்தான் கஷ்டப்பட்டேங்க, ஆடி மாதம் எனக்கு நல்லாவே இல்லை, அதை விட ஆனி மாதம் சுத்தமாக என்னை போட்டு உலுக்கி எடுத்துருச்சு, இந்த ஆவணியாவது நல்ல காலம் பிறக்காதா என்று இருப்பவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல காலம் பிறக்குதுங்க அப்படின்றத ஒரு தெம்பாக சொல்லக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இப்போது 12 ராசிகளுக்கும் இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு மிக உன்னதமான மாதமாக இந்த மாதம் அமையும். உங்கள் ராசிநாதன் முதல் 10 நாட்கள் 11ஆம் இடத்துல இருக்கிறார். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்திற்கு மாறி மாத இறுதியில் கடைசி வாரத்தில் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமையை அடைகிறார். ஏற்கனவே குரு 11ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய யோகம். ஆனால் இந்த மாதம் முழுவதும் என்ன நடக்கும்? கொஞ்சம் செலவுகள் ஓவராக இருக்கும். விரயங்கள் இருந்தாலும் கூட, செலவுகள் இருந்தாலும் கூட, நற்பொருள் சேர்க்கை இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இந்த ஆவணி மாதத்தில் உண்டு. ஏன்னா விரையாதிபதியாகிய உங்களுடைய உன்னத நண்பராகிய சூரியன் இப்போது 12ஆம் இடத்துல மாதம் முழுவதும் இருக்கிறார். பயணங்கள், செலவுகள், அதன் மூலமாக மேன்மைகள். ஆஃபீஸில் உங்களை தான் அப்படியே அடுத்தடுத்து அனுப்புவாங்க. இந்த ஊருக்கு போயிட்டு வா, அந்த ஊருக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, என்னை மட்டுமே அனுப்புகிறாங்களே அப்படின்னு இருக்கும். அப்புறம் பின்னாடி யோசிச்சா நம்முடைய திறமை மீது தான் மேலிடத்திற்கு ஒரு மாதிரிய நம்பிக்கை இருக்கிறது, அதனால தான் நம்மளை மட்டுமே அனுப்புகிறாங்கன்ற மாதிரியாக அந்த பயணத்தின் மூலமாக ஒரு ப்ரொமோஷனோ அல்லது ஒரு இன்க்ரிமெண்ட்டோ அல்லது அந்த வேலையை நல்ல விதமாக முடிச்சு கொடுத்தாரேன்னு ஒரு நன்மதிப்போ கிடைக்கக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரர்களில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பயணத்தின் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. திருமணம் நடக்குங்க. 7ஆம் இடத்தை உச்சகுரு பார்க்கிறார். நினைத்தவரையே திருமணம் அடையக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்கார பெண்களுக்கு இப்போது கண்டிப்பாக அமைகிறது. பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. சிலருக்கு பார்த்திங்கன்னா சொத்து சேர்க்கை ஏற்படும். ரொம்ப நாளாக சேர்த்து வச்சுருக்கிற காசை செலவு பண்ணி வீடு வாங்குறது, காடு வாங்குறது, நிலம் வாங்குறது, வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது. இந்த மாதத்திலிருந்து அப்படியே செலவுகளை ஆரம்பிப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் போட்டு வீட்டை கட்டுருவோன்ற மாதிரியாக ஏதாவது வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது கட்டுவதற்கான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு வாகன மாற்றங்கள் இருக்கும். 6ஆம் இடத்துல இப்போது ராகு பகவான் வலிமையாக இருப்பதால் எதையும் சாதிக்கக்கூடிய திறமைகள் கண்டிப்பாக இப்போது உண்டு. எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவாங்க. 6-11 வலுவாக இருந்தாலே சட்டப்பூர்வமான போராட்டங்களில் வெற்றிகள் கிடைக்கும். எப்போ பார்த்தாலும் ஆஸ்பத்திரி செலவாகவே போய்கிட்டு இருக்கு, எனக்கு இல்லை, அம்மா அப்பா மாமனார் மாமியார் யாரோ ஒருத்தர், மனைவி கணவன் குழந்தைகள்னு ஏதாவது ஒரு மருத்துவ செலவு இருக்குதுன்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதத்தின் பிற்பகுதியில் 20ஆம் தேதிக்கு பிறகு மருத்துவ செலவுகள், தேவையில்லாத செலவுகள், விரைய செலவுகள் எல்லாமே நிற்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. கன்னிக்கு இப்போது யோக காலம். இன்னொரு 6-7 மாதத்திற்கு பெரிய அளவில் நன்மைகள் இருக்கத்தான் செய்யுது. ஆனாலும் அடுத்த வருஷம் உங்களுக்கு ஜூன் மாதத்திலிருந்து அட்டமத்து சனி ஆரம்பிக்கிறது இல்லையா? இப்போதே எதுலேயும் பண விஷயத்தில் எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக, நிதானமாக, தெரியாத ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறது, தேவையில்லாமல் வேலையை மாற்றுறது, இந்த மாதிரியான விஷயங்களில்
கொஞ்சம் கவனம் போகாமல் இருப்பதை மட்டும் நீட்டித்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் கெடுதல்கள் எதுவும் வராத நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஆவணி மாதம். இந்த மாதம் ஏதாவது முக்கியமான பயிற்சிகள் இருக்கிறதா? இந்த ஆவணி மாதம் முழுவதும் செவ்வாய் ஒரே வீட்டிலேயே மிதுன வீட்டிலேயே இருக்கிறார். அவர் எந்த நேரத்திலையும் பயிற்சி ஆக மாட்டார். ஆனால் சிறு கோள்கள் 20-25 நாட்களுக்கு ஒரு முறை மாறக்கூடிய புதனும் சுக்கிரனும் பெயர்ந்தே ஆவார்கள். புதன் இந்த தடவை 3 இடங்களுக்கு வருவார். முதல்ல கொஞ்ச நாள் கடகத்தில் இருப்பார், அதற்கப்புறம் சிம்மத்தில் சூரியன் கூடவே இருப்பார். அதற்கப்புறம் ஆவணி மாதத்தின் இறுதி பகுதியில் பார்த்தீங்கன்னா புதன் உச்சம் என்கின்ற அருமையான அமைப்பை அடைவார். புதன் எப்போவுமே உச்சம் அடைந்தாலே இந்த கல்வித்துறை, கணினித்துறை, கணக்கு வழக்கு, அக்கௌண்ட் போன்ற அமைப்புகள், அறிவால் பிழைக்கக்கூடிய சில புத்திசாலித்தனத்தால் பிழைக்கக்கூடிய தொழில்களை செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இந்த ஆவணி மாதங்களில் கண்டிப்பாக உண்டு. ஆகவே ஆவணி மாதம் எதிர்பார்ப்புகளுடன் கூடிய மாதமாகவே சில துறையினருக்கு கண்டிப்பாக இருக்கும். போன மாதம் வரைக்கும் நல்லா இல்லாதவங்களுக்கு சில சக்ஸஸ் கண்டிப்பாக உண்டு என்பதை புரிந்து கொள்ளலாம். சுக்கிரன் மட்டும் கொஞ்சம் நீச்சத்தை அடைகிறாருங்க. ஒரு 10-20 நாட்களுக்கு ஆவணி மாதத்தில் சுக்கிரன் நீச்சத்தை அடைகிறார். ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகுதான் சுக்கிரன் ஆட்சி என்கின்ற அமைப்பில் வருகிறார். ஆக பெண்கள் சார்ந்த விஷயங்களில் முதல் 15 நாட்களுக்கு ஏதாவது கொஞ்சம் தடைகள் அமைந்து, பெண்கள் சார்ந்த விஷயம்னு கூட மட்டும் சொல்ல மாட்டேன், ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்க, உணவு தொழில் நடத்துகிறவங்க, டெக்ஸ்டைல்ஸ் நடத்துகிறவங்க, பெண்கள் அதிகம் வேலை செய்யக்கூடிய நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்கள் எல்லாருக்குமே முதல் 15 நாட்களுக்கு சுக்கிரனுடைய நீச்சத்தின் காரணமாக கொஞ்சம் ஒரு மாதிரி தடைகள் இருப்பது போல தோன்றினாலும் கூட ஆவணி மாதம் 15ஆம் தேதி பிற்பகுதிக்கு பிறகு சுக்கிரன் அப்படியே ஆட்சி என்கின்ற அருமையான அமைப்புக்கு வந்துடுறாரு. அதனால் முதல் 15 நாட்களுக்கு நல்லா இல்லைனா கூட பிற்பகுதி 15 நாட்களுக்குள்ளே சமாளிக்கக்கூடிய அளவிற்கு பொருள் வரவு வரக்கூடிய தன்மைகள் அல்லது லாபங்கள் நல்ல நிறைவாக தொழிலாளர் பெருமக்கள், தொழில் முனைவோர், வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. எதைக்கும் கவலைப்பட தேவையில்லாத ஒரு நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்கு. ஏதாவது குறிப்பிட்ட சில விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவானை உச்சகுருவும் சுக்கிரனும் பார்ப்பது என்பது சனியினால் கொஞ்சம் கடுமையான கெட்ட பலன்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சிலருக்கு அதை அப்படியே அடக்கி வைக்கக்கூடிய அமைப்பு. குரு பகவான் உச்சமாக இருக்கிறார். ராகு கேதுக்கள் நிலைத்த அமைப்பிலே இருக்கிறாங்க. டிசம்பர் மாதம்தான் அவங்க மாறுறாங்க. சனிக்கு இந்த மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் குரு சுக்கிர தொடர்புகள் இருப்பதால் சனினால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, எனக்கு ஜென்மச்சனி நடக்குது, எனக்கு 7.5 சனி நடக்குது, எனக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குது, எனக்கு கண்டகச்சனி நடக்குது, எனக்கு அஷ்டமச்சனி நடக்குது, இந்த மாதிரியாக சனியினால் கொஞ்சம் ஒரு மாதிரியான அவஸ்தைகளை அடைந்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட சனி தரக்கூடிய தொல்லைகளை கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய நிலைமைகள் ஆவணி மாதத்தில் இருக்குதுங்க. அதனால் பெரும்பகுதி நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு தான் ஆவணி மாதத்தில் இருக்குது. சூரியன் கேதுவோடு சேர்ந்தாலும் கூட ராகுவோடு சேர்வதைப் போல ஒரு துன்பங்களை கொடுக்க மாட்டார் என்பதால் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புகளில்தான் அமைந்திருக்குதுங்க இந்த ஆவணி மாதம் எல்லா துறையினருக்கும்.